सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधि न चन्द्रतारकम् तस्य भाषा सर्वमिदं विभाति। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांस प्रविनोति तस्मै तमुदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ वेदागमेकं पुरुषं महान्तं आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वा निवृत्तिमेति नान्यत्पन्था विद्यते यनाय। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्र 10 यस्तन्तुनापैव तन्तुभिः प्रधानचैः स्वभावतः देव एकस्वमावृणोति सनोततात् ब्रह्माप्ययम्। இது ஒரு அழகான மந்திரம், இம்பார்ட்டன்ட் மந்திரம். ஈஸ்வரன் வந்து சர்வஜனாகவும் சர்வ வியாபியாகவும் அவன் சர்வசக்திமானாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே, ஒரு விஷயம் என்னன்னா, எப்பெல்லாம் வந்து நம்ம ஹெல்ப்லெஸ் ஆகிறோமோ, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது, ஈஸ்வரன் எல்லாமாகவும் எங்குமாகவும் என்னிடமும் இருக்கிற அந்த ஈஸ்வரனை புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நான் துக்கத்தில் இருக்கேன். ஓகே, ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கேன். மைண்ட் வந்து சம்திங்ஸ் மூடு மாறிகிட்டே இருக்கிறது. திடீர்னு நமக்கு வந்து எல்லா பிரச்சனை பெருசாகிட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரியுது. அப்போது ஈஸ்வரன் ஒரு விஷயம் வந்து புரியலன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாழ்வனே. அப்போது ஹெல்ப்லெஸ் ஆகும்போது எப்பெல்லாம் நீ ஹெல்ப்லெஸ்ஸு ஃபீல் பண்ணுறியோ, அப்போ ஒரே ஒரு வழி இருக்கிறது, ஈஸ்வரனை பிடிச்சிக்கும். ஓகே, நீ இன்டென்சிவாக ப்ரே பண்ணினா நிச்சயமாக அதுக்கான வழி உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுபோல் இது ஒரு பியூட்டிஃபுல் இந்த ப்ரேயர் மந்திரம், இந்த 10வது மந்திரம். ஸோ ஹூ இஸ் த லார்ட்? அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் எங்கே அறியலாம் அப்படின்னா, தந்துநாப தந்துபிகி இவ. எது போலையா? தந்துநாப ஊர்ணானாபி, செலந்தி. ஓகே, செலந்தி எப்படி பண்ணுறது அப்படின்னா, தன்னுடைய வலைய அதுவே தன்னுடைய மெட்டீரியல் சலைவா வச்சு அது பண்ணிக்கிறது. இப்போ இந்த பிரிக்ஸ்லாம், இந்த செங்கல்லாம் வந்து வெளியில் இருக்கிற பொருளை கொத்தனார் வச்சு கட்டுறது. இது எப்படி? அது வலைய அதுவே பின்னி அதுக்குள்ளே இருக்கிறது. ஓகே, தந்துகு நாபௌ யஸ்ய சக தந்து நாப. ஓகே, சிலந்தி வலை வந்து எப்படி வலையில் வந்து அது தன்னுடைய வலையில் பின்னி டெவலப் பண்ணி அதுலேயே ஊர்ந்து போகிறது. எப்படி? அது இன்னொருத்தருடைய வலையில் போகிறதில்ல, தன்னுடைய வலையிலே அது வந்து ஊர்ந்து போகிறது. தந்துபிகி இவ. அதுபோல் பகவான் எப்படிப்பட்டவரான் அப்படின்னா, ஈஸ்வரன் மாயையை தன்னுடைய இது பண்ணி பில்டப் பண்ணி அதுக்குள்ளரே ஊர்ந்து போகிறார். அதனால் ஃபஸ்ட்டு வெப்பு யாரோடது? வேர்ல்டு வெப்பு ஈஸ்வரன் தான். அவருடைய வெப்பில் தான் எல்லா வெப்பும் வந்திருக்கு. அதனால் wideweb.com .God
கடைசியில் காடு பண்ணும், புரியுதா? அதனால் தந்துபிகி இவ ஏக்க தேவ, தந்துபிகி இவ, அவர் அந்த எப்படி, அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? ஏக்க தேவ. இது தொடர்ந்து பாட்டு பாடின்னு வருது ஸ்வேதாஸ்வர உபனிஷத். ஒரு கடவுள், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறது, ஒரே ஒரு கடவுள். அந்த ஒரே கடவுள் ஈஸ்வரன். பிரதான ஜைகி சுபாவதகா, பிரதான ஜைகி சுபாவதகா அப்படி சொல்கிறது. ஓகே, பிரதானம் மாயா, பிரத்யத்தே சர்வம் அஸ்மின் இது பிரதானம். ஓகே, அப்போ சிருஷ்டியில் உள்ளது மாயா, மாயாவே பொட்டன்ஷியல் ஃபார்மில் உள்ளது. இந்த சிருஷ்டியில் என்ன இருக்கிறதுனா மாயாவோட பொட்டன்ஷியல் ஃபார்மில் இருக்கிறது, சிருஷ்டி முழுக்க வியாபித்து இருக்கிறது. இதுக்கு பேர் பிரதானம். பிரதான ஜைகி, மாயையிலிருந்து விதவிதமான பூதம் பூதானி எலிமெண்டல்ஸ் தோன்றியுள்ளது. ஓகே, எப்படி இருக்கிறது? சுபாவதா சிருஷ்டி லய, சிருஷ்டி ஸ்திதி லய. இதுக்கு இது எப்படி இருக்கிறது அப்படின்னா ஈஸ்வரனே சிருஷ்டியாகவும் ஸ்திதியாகவும் லயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே, அதனால் வலைய இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, வலையில் பின்னி சிலந்தி செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் வலைய அதுதான் பின்னுறது, வலையில் இருக்க மெட்டீரியலும் சிலந்தியோடது. ஆனால் வலையை பின்னி அது செப்பரேட்டாக தனியாக தெரியும், உலகத்துக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் பகவான் எப்படி பின்னி இருக்காருன்னா, இந்த வலையை தான் பின்னினார், அதனுடைய சலைவாவும் அவருது தான், அதில் ஊர்ந்து போகிறாரு. ஆனால் அவர் தனியாக இல்லை, அந்த சிலையில் வலந்தியில் நெட்டாகவும் இருக்கார். அப்படியே அவரை தனியாக பார்க்க முடியும். ஏன்னா ஆவுரு நோத்தி, அவர் தன்னைத்தானே மறைத்து கொண்டார். இந்த விளையாட்டு எதுக்கு? சிலந்தி மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு பிடிச்சுள்ளாங்க. அதனால் இப்படின்னு இருக்கு. அப்போ ஈஸ்வரா நாமரூப பிரபஞ்சத்தில் குறுக்கும் நடுக்கும் அவர் தான் இருக்கிறாரு. ஓகே, ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்துட்டே மறைஞ்சு போயிடுது. புரியுதா? நம்ம ஏன் மறையிறது? பகவான் தான் இந்த சிருஷ்டியில் இருக்கார். நீ பார்க்குற எல்லா வஸ்துலையும் ஈஸ்வரன் தான் இருக்கார். ஆனால் ஈஸ்வரனை தவிர மீதெல்லாம் தெரியுது. இது டெபிளாக தெரியுது, இது என்ன பக்கடவுளாக தெரியுது, மரமாக தெரியுது. எங்கள் அத்திம்பேராகவே தெரிகிறார். ஓகே, ஹஸ்பண்டு ஒரு நாள் கணவனாக இது ஈஸ்வரனாக தெரியுது. ஓகே, சரி, மனைவி பார்க்கும்போதே இவனுக்கு பலவிதமான கவலைகள் வருகிறது. ஈஸ்வரனா ராமகிருஷ்ணர் எப்படி அப்படியே தேவியாக பார்த்தார். நீ உன் மனைவியை தேவியாக பார்க்குற, வா எனக்கு தொந்தரவு கொடுக்குறான், என்னுடைய சம்சாரத்துக்கு இவன் தான் காரணம், இவளா காரணம், நீ தாண்டா காரணம், அவன் இல்லை. அப்போ ஒரு பயலுக்கும் அந்த எஸ்பெஷலி பவுஸு ஈஸ்வரனா தெரியுதில்ல, புரியுதுல்ல? மீதெல்லாம் ஈஸ்வரனா தெரியும். மற்றவெல்லாம் மக்கிலாஸ் மக்கிலாஸ்லாம் ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா. இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சாமி. அப்படி டவுட்டா? சாஸ்திரம் சொல்கிறது எல்லாமே ஈஸ்வரா மாதா பிதான்னு சொல்கிறோம். ஏன் இப்படி ஈஸ்வரனை தெரிய மாட்டுறது? இப்போ உங்களுக்கு கேள்வி நியாயமாக இருக்கும் இல்லை? இது தெரிஞ்சதுன்னா கணவன் மனைவியை ஈஸ்வரனாகும், மனைவி கணவியை ஈஸ்வரனாகும், குழந்தையே அப்கோர்ஸ் ஈஸ்வரனாகும். அதெல்லாம் பார்த்துடலாம், புரியுதுதான்? அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது. என்னென்னா கவனம் இல்லை, கவனக்குறைவு தான் காரணம். அதாவது நம்ம அலையை பார்க்குறோம், அங்கே தண்ணியை தான் பார்க்குறோம், புரியுதா? தண்ணியை பார்த்துட்டு அலை ஓடி வருவான். நீங்கள் பீச்சில் போனீங்கன்னா ஒரு 10 பேர், நீங்கள் இப்போ பீச்சுக்கு போகும்போது கவனிங்க, ஒரு பெரிய கும்பல் பஸ்ஸில் இறங்கும், காரில் இறங்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கும் பாரு, ஒரு சுகமாக இருக்கும். அலம் போதும் அலை இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். யாரும் தண்ணின்னு சொல்ல மாட்டாங்க. தண்ணி தான் பார்க்குறான், எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே தண்ணியாக தெரியுது. ஆனால் அலைன்னு இவன் கன்வெர்ட் பண்ணுறான். ஏன்னா இவனுடைய நாமரூப பிரபஞ்சத்தில் இவனுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு அதனுடைய அதிஷ்டானம் மறைக்கப்படுகிறது. பார்த்துட்டேன், ஓகே, நகையை பார்த்துட்டு இருக்கும்போதே அது என்ன நகையும் தான் பார்க்குறனுடைய. ஸோ இது அது தங்கம்ன்றது புரிய மாட்டேங்குது, புரியுதா? இதுதான் நமக்கு இருக்கிறத. ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் டிவி ஸ்க்ரீன்.
ஓகே, அதை பார்த்துட்டே ஆனால் டிவி ஸ்க்ரீன் தெரியாது. ஓகே, ஸ்க்ரீன் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஓகே, ஆனால் அந்த டிவி ஸ்க்ரீன் வந்து ரெண்டாம் பட்சமாக இருக்கும். ஓகே, அது ஒரு பெரிய இருக்காது. அதில் ஏதாவது அந்த டென்ட்டு கொட்டா போனீங்கன்னா தெரியும், டகன்னு ஆடும் சில சமயம். இம்பார்ட்டன்ட் இது குருஷியல் சீசனில் இப்படி காற்றுல ஆடிச்சுன்னு வச்சுக்கோ, அடிப்பாம்பார் விசிலு. அதான் கல்ல ஏன்னா இம்பார்ட்டன்ட் தான். உடனே வந்து முறுக்கு வடாய் இது முறுக்கு பட்டாணி டீ 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 அதெல்லாம் அந்த ஒரு ரூபா எயிர்குச்சிலாம் வருவான் பெஞ்ச் மேலாம். இதெல்லாம் டென்ட்டு கொட்டா போனால் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா டக்குன்னு அந்த இதில் நிறுத்திடுவான் படத்தை. அப்படி சவுண்டு வரும். இன்னும் கிளைமாக்ஸ்ன்னு திருப்பி அவர் வந்து அந்த பாக்ஸை வந்து சரி பண்ணுவார். பண்ணி அந்த இது அறுந்து போயிடும். அது என்ன ரீல ஒரே மாதிரி பண்ணால் தான் அது ஓடுற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குல்ல, அது ஃபுல்லாக சொல்லிட்டு தான் ஓடுற மாதிரி இருக்கும். அது நிறுத்திட்டா அப்படியே தக்கப்பாயிடும். இதில் அது ஒரு பெரிய மாயான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது பெஸ்ட்டு வந்து டிவி ஸ்க்ரீனு பார்த்துட்டே இருக்கிற இடத்துல தான் பிரம்மன் இருக்கார். அனுபவம் என்ன இருக்கிறதோ அங்கே தான் பிரம்மன் இருக்கார். ஆனால் பிரம்மனை மறைச்சிட்டு நாமரூபம் மாத்திரம் இருக்கிறது. ஓகே, அதான் தெரியும். பராஞ்சிகானி வெதுருணு ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கச்சித் தீரா. ஒரு சில பேர் ஓகே பிரத்யக் ஆத்மானம் ஐஷத்து, தன்கிட்டே இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யத்தை அறிந்து எப்படி ஆவருத்த சக்ஷு சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரினாம் அமிர்தத்துவம் இச்சன் பவதி முமுக்ஷு. யார் முமுக்ஷுவோ அவன் ட்ரை பண்ணுறான். அப்படிதான் மற்றவெல்லாம் மாறணும். அப்போது நமக்குள்ள மாறிண்டே இருக்கிற நாம பிரபஞ்சத்தில், நாமரூப பிரபஞ்சத்தில் மாறாத இருக்கிற பிரம்மத்தை அறிந்து கொள்ளணும். அதற்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கவனச்சிதறல். கவனச்சிதறல். அதனால் பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா, இங்கே இருக்கிறத பகவான் உன் அறி எங்கடா சொல்றா, துணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான், என்னிடத்தில் இருக்கிறான் உன்னிடத்தில் இருக்கிறான், மேலில் இருக்கிறான் கீழில் இருக்கிறான் உள்ளில் இருக்கிறான் வெளி. சும்மா சொல்லறா, தூண்ல இருக்கானா? எல்லாத்துலேயும் தான் இருக்கான். துணிலும் இருக்கிறான் துணிலும் இருக்கிறான். நீ என்னைக்காவது அந்த கதையை கேட்டுட்டு சவத்திலும் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிருக்கேன் நீ? உனக்கு பொங்கி வரும் எதிர்த்த ஆளுகிட்ட இருக்கிறான் அப்ப நீ நினைச்சது உண்டா? நீ யோசிச்சு பாரு. இப்படிலாம் எதிர்த்த ஆளுக்கு வரும், உனக்கு வரணும். உனக்கு பொங்கி பொங்கி வரும்போது அவனிடம் இறைவன் இருக்கிறான், என்னிடம் இறைவன் இருக்கிறான். அப்படி வந்து புரியுது. இப்ப ஈஸ்வர அறிவு வந்ததுன்னா உனக்கு எங்க துன்பம் வரும்? இருப்பதெல்லாம் அவன் இருக்கும்போது உந்து எங்க இருக்கிறது ஒன்றும் கிடையாது. ஓகே, இதுதான் விஷயம். அதனால எப்படி பட்டுப்பூச்சி எப்படி தன்னை மூடிக்கிறதோ, இவன் என்ன பண்றான், மாறிண்டே இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் மூடிக்கொள்கிறான். மாறாத வஸ்து ஒன்று இருக்கிறது, அதுதான் தகராறுல இருக்கிறது. ஓகே, இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு பொறுப்பு நம்ம பொறுப்புல. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. இது படைச்சவனுடைய ப்ராடக்ட்ல கோளாறு, பிரம்மன் செய்த கோளடி. ஸோ தேவம் ஏக்கஹா தந்துநாப இவ தந்துபிகி பிரதான ஜெய்கி சுபாவதகா. இருப்பது எது? தேவம் ஏக்கஹா. இந்த பலதா தெரிஞ்சின்றிருக்கிற விஷயத்துல இருக்கிறது ஒரே ஈஸ்வரன் பிரதான். அது ஏன் தெரியாம படுத்து? அதுக்கு பகவான் தான் பொறுப்பு, பிரம்மன் தான் பொறுப்பு. ஸ்வம் ஸ்வம் ஆவருணோதி, மறைத்து விட்டார். அவர் மறைத்து விட்டார், ஆனா அறிவு கொடுத்துள்ளார். அதை வந்து நீ ஒர்க் பண்ணினா தான் தெரியும். அந்த பாலுக்குள்ள நெய் இருக்குன்றது மறைச்சிருக்கு. ப்ராசஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படிதான். அதனால இந்த வேர்ல்டு எப்படிப்பட்டது? பியூட்டி, வெரைட்டி, நாவல்டி, ஆனா நாட் ஸ்டெபிலிட்டி. அப்பேற்பட்ட ப்ராப்ளம். மாறிண்டே இருக்கிற உலகத்துல நீ மாறாம அன்பை எதிர்பார்க்கிறாயே மகனே, உன்னை போல உலகத்தில் வடிகட்டின முட்டாள் உண்டோ? மாறிண்டே இருக்கு. ஸோ வேர்ல்ட் இஸ் சேஞ்ச்.
வேர்ல்டு இஸ் சேஞ்ச் சுவாமிஜி. நான் வேர்ல்டில் நீயே தான் எவ்ரி ஹவுஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஸு, ஷாப்பிங், எனிதிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற இடத்துல சேஞ்ச அப்படியே கல்யாணத்தில் பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்க மாட்டுற. எப்படி இருப்பார்? ஒன்று குண்டாக இருக்கணும், குள்ளமாக இருக்கணும், ஏதோ ஒன்று ஆயிருக்கணும், அன்பாவது மாறி இருக்கணும். புரியுதுதான்? மாறிட்டு இருக்கு. இப்போ அனுபவச்சித்தமாக இருக்குல்ல. அப்போ இதுதான் உபநிஷம் சொல்றது. மாறிண்டே இருக்கும். மாறிண்டே இருக்கிறதுல மாறாத வஸ்து ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடி. அது ஈஸ்வரன். ஆவருணோத்தி சொம் ஆவருணோத்தி. இவர் தன்னை மறைச்சுண்டாரு. அதனால மாறிண்டே இருக்கிற உலகத்துல செக்யூரிட்டி எதிர்பார்க்காத. ஜாய்ஃபுல் எதிர்பார்க்க. ஜாய்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்? மாறிண்டே இருக்கிறது ஜாய்ஃபுல்லா தானே இருக்கும். செக்யூரிட்டி எதிர்பார்க்காது. ஓகே, ஜாய்ஃபுல்லா இரு. ஓகே, இப்போ வந்து நம்ம சுவாமிஜி சொல்லுவார், அந்த இது சேர் ஒன்று நவராத்திரிக்கு இருக்கு கோலுக்கு, அந்த சேர்ல உட்காரக்கூடாது. அது சும்மா இது கார்ட்போர்ட் சேர். புரியறதுல? சும்மா அது என்ஜாய் பண்ணலாது. பியூட்டி. ஆனால் அது செக்யூரிட்டி கொடுக்குன்னு போய் உட்காந்துடக்கூடாது. புரியுதுல? உலகம் வந்து ஜாய்ஃபுல்லாக பண்ண, ஜாய், எவ்ரி திங் ஜாய். புரியுதா? அது செக்யூரிட்டி கொடுக்குன்றது மாத்திரம் நம்பிடாத, வீணா போயிடாத. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றது, மாறிண்டே இருக்கிற உலகத்துல பிளே பண்ணிக்கோ, ஆனால் கிளைம் பண்ணாதே. பிளே பண்ணு, ஜஸ்ட் பிளே. ஓகே, என்டையர் வேர்ல்டு ஜாய், ஒரு ஃபன், அவ்வளோதான். ஆனால் அது எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குன்னு கிளைம் பண்ணாதே அப்படி சொன்ன. அதுதான் அறிவு. ஓகே, இதெல்லாம் யாருக்கு வருமா? எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு தான் வரும். கச்சித்திரகா விவேக்கினகா, புத்தியை பயன்படுத்துகிறவனுக்கு மாத்திரம். அப்போ அபூர்ணமான பிரபஞ்சத்தில் பூர்ணத்தை எதிர்பார்க்காதே, கொடுக்காது. நீ எதிர்பாரு. அப்புறம் உனக்கு எத்தனை தடவை எதிர்பார்க்குற? ஒரு தடவை கிடைச்சது இல்லையே, ஒரு தடவை கிடைக்கலையே. கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு பாருங்க. அதனால அபூர்ணம் சக, மாறாத சத்து சித்தாக விளங்கி கொண்டிருக்க ஈஸ்வரன். சக ஏகதேவகா. சர்வவியாபி சொன்னாலே ஒன்று தான் இருக்க முடியும். இன்ஃபினிட் சொன்னாலே ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆன பிறகு பலதான் நினச்சி அதில் ஒன்று நீ எதிர்பார்க்குறிய. காமன் சென்ஸ் இருந்தால் போருங்க இல்லையா? எப்படி நீ எதிர்பார்க்க முடியும்? அதில் பிரம்மன் மாத்திரம் இருக்கு. அதனால ஈஸ்வரா, இங்கே தான் பிரார்த்தனை தேவைப்படுது. நீ எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேத, புரியுற மாதிரி தான் வரா மாதிரி இருக்கு. ஏதோ கிட்டக்க வந்துட்ட மாதிரி இருக்கு, ஆனால் தூரக்க போய்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி புரிஞ்சிடுற மாதிரி இருக்கு. இன்றைக்கே ஞானி ஆகி நிஷ்டை ஆகிட்ட மாதிரி தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த பிட்வீன் ஒரு 10 minutes இருக்குல்ல, அதுக்குள்ளே சம்சாரம் வந்துடும். இருந்தாலும் அவன் ரொம்ப மோசம். அது எந்த பிரம்மத்தில் சேர்க்கறது? புரியுறதுல? அதனால ஈஸ்வரா நக ததாத்து, நக ததாத்து, எங்களை ஆசீர்வதிப்பாயாக, எங்களை பிளஸ் பண்ண ப்ளீஸ். எங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் புத்தியில் எட்ட மாட்டுறது, நீ எட்டா கனியா இருக்க. அதனால ப்ளீஸ் ததாத்து, நக ததாத்து. நான் ததாத்துன்னு போட்டுவிடக்கூடாது. எங்களுக்கு வேண்டாம் உங்க ஆசீர்வாதம், அப்படி இல்லை. நக எங்களுக்கு ததாத்து, ஆசீர்வதிப்பாயாக. எப்படி? வித் வாட்? பிரம்ம அப்யயம். இதுதான் இம்பார்ட்டன்ட். பிரம்ம அப்யயம். ஏ ஈஸ்வரா, இந்த பிரம்மத்தோடு எங்களை சேர்த்து விடுவாயாக. பியூட்டிஃபுல் பிரேயர். ஓகே, பிரம்மத்தோடு சேர்த்து. தம் துவாபக பிரவிஷ்யாணி ஸ்வாஹா, சமாபக பிரவிஷ்யா சஸ்வாஹா. தைத்திரிய. ஏ ஈஸ்வரா, உன்னில் நான் சேரணும், என்னில் நீ சேரணும். பியூட்டிஃபுல் பிரேயர். புரியுதா? அதனால ஸோ இந்த பிரம்ம வேத பிரம்மைவ பவதி புரியலன்னா என்ன செய்யணும்? இப்படி தான் ப்ரேயர் பண்ணணும். புரியுதா? எப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆகலையா, அங்கே வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் சொல்லி கொடுத்துருக்குறது டு ப்ரேயர். ஓகே, ப்ரேயர்ஃபுல் லைஃப் அண்ட் சியர்ஃபுல் லைஃப் அப்படி சொல்கிறது. ஸோ இதுலேருந்து சொன்ன பிறகு இது ஒரு அழகான பிரார்த்தனை மந்திரம். நெக்ஸ்ட்டு இது இங்கே ஏன் இவ்வளோ அடிபடுறது, அடுத்தது டஃப்பாக சொல்ல போகிறதுன்னு அர்த்தம். நிர்குண பிரம்மத்துக்கு போகிறது. 11, 12.
ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட்டஹ சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷ சர்வபூதானி பூதாதிவாசகாம் சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச. பியூட்டிஃபுல் மந்திரம். புரியுதா? முன்னாடி நகக ததாத்து பிரம்ம அபியம், இதை சொல்ல மறக்கக்கூடாது. சக சக நகக ததாத்து பிரம்ம அபியம், எங்களை ஓ ஈஸ்வரா எங்களை உன்னோடு சேர்த்துடு. நான் அகம் பிரம்மாம்சி சொல்ல முடியாது போல இருக்கு, அதனால் நீனே ஏதாவது பண்ணி ஏதாவது சேர்த்துடு அப்படின்னு பிரார்த்தனை. பியூட்டிஃபுல் பிரேயர். அப்புறம் எப்படிப்பட்ட பிரம்மன் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? பியூட்டிஃபுல். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். அஸ்பரிஷம் அரூபம் அப்படிலாம் ஒரு உபநிஷம் சொல்லி கொடுத்துருக்கலையா? இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிருக்கு. ஏற்கனவே இந்த வேர்ட்ஸை தான் நம்ம அடிக்கடி நம்ம ரிப்பீட்டாக சொல்லுவோம். சாட்சி, நீ சாட்சி, நீ கூட்டகா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? பிரம்மன் நிர்குணம், அதெல்லாம் இங்கே தான் பிரமாணம். எல்லாத்துக்கும் பிரமாணம் இந்த மந்த்ரா. ஓகே, பியூட்டிஃபுல் மந்த்ரா. அப்போ ஸ்வேதாஸ்வதர ஸ்பெஷல் மந்த்ரா. ஓகே, ஏக்கம் சத் விப்ராகா பகுதா வதந்தி. கடவுள் என்பவர் ஒருவரே. அறிஞர்கள் பண்டிதர்கள் அதை பலவாறாக அழைக்கின்றனர். ஏகோ தேவகா, கடவுள் ஒருத்தர் தான். அப்போ உங்கள் சனாதன தர்மத்தில் ராமர், கிருஷ்ணர், கோவிந்தர், முருகன், பிள்ளையார், என்னடா எத்தனைடா கடவுள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேவலப்படுத்திடுவான். இத்தனை கடவுளடா அவனுங்க. இப்படி ஒரு மூஞ்சி மாதிரி ஒரு மூஞ்சூறு கடவுள், ஒரு ஆனை மாதிரி ஒரு கடவுள், சிங்கம் மாதிரி ஒரு கடவுள், அசிங்கமாக ஒரு கடவுள், என்னடா எத்தனை கடவுள்ரா நீங்கள் வச்சுப்பீங்கன்னு. உபநிஷத்து சொல்கிறது ஒரே கடவுள். உன் கடவுள் இருக்க, அந்த கடவுள் என் கடவுள், ஒரே கடவுள். புரியுதா? தேவானாம் தேவகா. புரியுதா? அப்போ என்னது ஏகோ தேவகா. ஏன் இப்படிலாம் வந்துடுது? விநாயக சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் நவராத்திரி, இப்படி பலவிதமான பண்டிகைகள் இருக்குது நமக்கு. எல்லா பண்டிகையும் புராணத்தை பேஸ் பண்ணியிருக்க பண்டிகை. புராணத்தில் பார்த்தீங்கன்னா விதவிதமான கடவுள், வெரைட்டிஸ் ஆஃப் கடவுள் இருக்குது. புரியுதா? அதுவும் நம்மளை மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு நம்மளை மாதிரியே அவஸ்தப்படுறது, கோச்சிண்டு போகிற சுவாமிலாம் இருக்கிறது, அப்புறம் ஆத்திரப்படுற சுவாமி இருக்கிறது. ஓகே, திடீர்னு திரிசூலத்தை போட்டு பழி வாங்குற சாமி இருக்குது. இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ நம்மளை மாதிரி ரிலேட்டிவ் பண்ணால், ஓ நம்மளை மாதிரி தேவலோகத்தில் ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு பேசுவேன். புரியுதா? தேவலோகம். அதுக்கப்புறம் வள்ளி திருமணம். புரியுதா? ஏன் தெய்வான திருமணம் போடுறது, அது அரேஞ்சு மேரேஜு. இது முருகர் இது பண்ணுவார். அதுலேயும் கிளைமாக்ஸின் அவர் யானை இப்படி மிரட்டுற, வள்ளி போகும்போது ஒரு இதுவாக இருக்கும், அதெல்லாம் ஒரு குஜாலாக இருக்கும். அதெல்லாம் 18 புராணம் இப்படிலாம் பண்ணி, டே எத்தனை கடவுள்றா உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். உபநிஷத்து கொஞ்சம் அறிவு வர சொல்கிறது, இதெல்லாம் புராண சம்பந்தப்பட்டதில். அந்த புராணத்தில் உனக்கு வேல்யூ, சாமானிய தர்மம் டெவலப் பண்ணுறதுக்காக அத்தனை ஏற்பாடு. மொத்தம் 18+18 புராணம், தர்மசாஸ்திரம் எல்லாம் பேசிக் பாடம். அந்த பரோபகாராய புண்ணியாய பாபாய பரப்பீடணும். புண்ணியத்துக்கு பாபத்துக்கு பயந்தானா எவனா தப்பு பண்ணுவானோ? இப்போ ஜகத்தே புண்ணியத்துக்கு பாபத்துக்கு எவனுக்கு பயப்படுறதில்ல. ஏன்னா புராணம் சொல்லி கொடுக்குறதா, தர்மம் சொல்லியிருக்கேன். இவன் தான் மூக்கு கடவுள், மூஞ்சூறு கடவுள்னு சொல்லி ஏமாற்றி இது ஒரு மித்துன்னு வேற சொல்லிட்டான், பொய்யின்னு. புரியுதா? இது எப்போ பொய்யின்னு புரியணுமோ அப்போ பொய்யின்னு புரியணும். ஏன்னா அது ஓரளவு புரியறதுக்கு முன்னாடியே 1ஆம் கிளாஸ் வரும்போதே 1 2 தப்புன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் இல்லையா? அதில் இதுதான் தப்பு. அதனால் புராணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதா? ஆரம்பத்தில் உண்மை, அதனுடைய இறுதியில் பொய். இதை தலைக்கீழாக பாத்தி போட்டு விடக்கூடாது. புரியுதா? அதனால தான் சாமி நான் இப்போல்லாம் வரல, இந்த இதுக்கெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் சீடெல்லாம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேன். நான் ஏதோ அப்படியே பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு கொண்டு வச்சுட்ருக்கேன். இப்படி பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதா முடிவு பண்ணின்னா நீ ஆற்றுல பண்ணி கொஞ்சமாவது பண்ணி அது கருப்பாகாமல் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? அட்லீஸ்ட் கொஞ்சம் என்கிட்ட வரும்போதாவது அந்த கருப்பாக இல்லாதது கொஞ்சம் நல்லதாக பார்த்து கொடுக்கணும்.
அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறதே இல்லை. அதனால புராணத்தோட பர்பஸ் என்ன? பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம். ஓகே, உனக்கு புண்ணியத்தை பாப்பத்தை பற்றி டீச் பண்ணுறதுக்கும் தர்மத்தை பண்ணுறதுக்கும் வேல்யூஸ், நீ தெய்வீக சம்பத்து வர்றதுக்கு தான் இந்த பேசிக் பாடம். இது இல்லாமல் இந்த பில்டிங்கை எழுப்ப முடியாது. புரியுதா? அதனால இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகாஸ் எல்கேஜி பாடம் புராணன்றது எல்கேஜி பாடம். புரியுதா? திருவிளையாடல் புராணம், பிட்டுக்கு மண் சுமந்தவன், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னது? எல்கேஜி பாடம். புரியுதா? அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது, நான் பிஹெச்டி நீ எல்கேஜி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சொன்ன உடனே நீ எல்கேஜி விட கீழே போயிட்டேன்னு அர்த்தம். புரியுதுல? அதனால பி கேர்ஃபுல். இங்கே என்ன சொல்றது? இந்த 10வது மந்திரம், தேவம் ஏகஹா ஸ்வம் ஆவருணோதி. ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு, இருக்கிறது ஒன்று தான் இருக்கிறது, பலதாக தெரியறதுக்கு காரணம் ஸ்வம் ஆவருணோதி படித்தோம். புரியுதா? அந்த ஏக்க கடவுள், அது ஏக்க கடவுள் எப்படி இருக்கிறாரா? எங்க கண்டுபிடிக்கிறது அவரை? சர்வ பூதேஷு கூட்டகா. கூட்டகன ரகசியம் ஒளிஞ்சிருக்கார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒளிந்திருக்கிறார். புரியுதா? நாட்டு ஒளிர்ந்திருக்கிறார், ஒளிந்திருக்கிறார். ஒளிர்கின்ற ஈஸ்வரன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். புரியுதா? அதனால அந்த ஒளிந்துள்ள எங்க ஒளிந்துருக்காரா? கூட்டகா, இருதய குகைக்குள்ளர் ஒளிந்து கொண்டிருக்கார். தேவதா மயி குகாம் பிரவசிய திஷ்டம் திம் பவதி. ஞானி ஹிருதய குகையில் கண்டுகொள்கிறான். அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டகா. மத்திய ஆத்மனி, சரீரத்தில் மத்தியில் அவன் திஷ்டதி, அமர்ந்திருக்கிறான். இதெல்லாம் உபனிஷத்து மந்திரம். ஹிருதா மனிஷா மனசா அபிக்ல்பதா. ஹிருதயத்தில் புத்தியில் வெளிப்படுகின்ற சமயக்கு ஞானத்தினால் ஆத்மாவை அறிந்து கொள்ளப்படுகிறது. கண்ணன் கீதையில் சொன்னது என்ன? க்ஷேத்ரஜ்ஞ சாபிமாம் வித்தி சர்வத் க்ஷேத்ரேஷு பாரத. எல்லா க்ஷேத்ரஜ்ஞம், இது பாடி க்ஷேத்ரஜ்ஞம். ஓகே, அந்த க்ஷேத்திரத்தில் க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கிறான். நானே எல்லாத்திலும் இருக்கிறேன். அப்படி அப்போ ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்றது, சர்வபூதேஷு கூட்டஹா. எல்லா உயிர்களிலும் ஒளிந்திருப்பது அந்த பகவான் தான் இருக்கிறான், ஒளிந்திருக்கான். ஏன் கூட்டம்னு சொல்றோம்? இங்க இருக்கிறதெல்லாம், எல்லா பொருளும் நம்ம லிஸ்ட் பண்ணிடலாம். ஒரு லிஸ்ட் பண்ணினா எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங். அது என்ன? லைட் பிரின்சிபல், சைத்தன்யம். ஓகே, அந்த சைத்தன்யம் மாத்திரம் தெரிய மாட்டுறது. கூட்டகா. புரியுதா? முமுக்ஷுக்கு ஒரு பேர் குகான்னு பேர். குகன். அதுதான் முருகனுக்கு கந்தா, கடம்பா, குகா, ஷண்முகா, கார்த்திகேயா, அப்படி வரிசையா வரும். குகாயாம் கூட்டகா குக. ஓகே, சைத்தன்யத்தினால் எல்லாம் பிரகாசப்படுத்துகின்ற ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த சைத்தன்யமே ஒளிர்ந்திருக்கிறது. ஓகே, புக்கு தெரியுது சொன்னாலே என்ன அர்த்தம்? சைத்தன்யம். இப்போ உங்களுக்கு புக்கு, இங்கே என்ன இருக்கிறது? புக்கு இருக்கு. ஓகே, புக்கு இருக்கு. ஆனால் புக்கோட லைட் இருக்கா இல்லையா? லைட் இருக்கு. ஆனால் லைட்டை பார்ப்பியா? லைட்டு பார்க்க முடியுமோ? லைட்டு இல்லாமல் புக்கு பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. ஆனால் லைட்டை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. திஸ் இஸ் காம்பினேஷன். புக்கு இருக்கிறதுக்கு லைட் வேணும். ஆனால் லைட்டை ஒரு நாள் பார்க்க முடியாது. ஆனால் லைட்டு இருக்குன்னா ஒத்துப்பேன். அந்த லைட்டு இருக்கிறேன்னு ஒத்துக்கிறேன்னு, அதுக்கு பேர் காம்பினேஷன். அது பேர் அறிவு. அந்த அறிவை நீ இப்படி எப்படி வளர்க்குறது? புக்கு இருக்கணும், புக் லைட் இருக்கா? இப்போ லைட்டு பார்க்குறீன்னு லைட்டு பார்க்க முடியாது. இப்படி லைட்டு இல்லாமல் புக்கு பார்க்க முடியாது. ஏன்னா அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் காக்னிஷன். ஓகே, அப்போ இருக்கிற மாதிரி லைட்டு பிரின்சிபலை முமுக்ஷு தெரிஞ்சுக்கிறானா? குகா. அதனால முமுக்ஷு பேர் குகன். ஓகே, முருகனுக்கு பேர் முமுக்ஷு அவன். ஓகே, ஏன்னா 30 முக்கோடி தேவர்களுடைய சேனாதிபதி அவன். புரியுதா? ஓரளவுக்காக தெரிஞ்சாதான் சண்டை கிண்டை போட முடியும். அதனால சர்வபூதேஷு கூட்டகா. ஓகே, அதனால இந்த 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 ஞானம் சைத்தன்யம் பொட்டன்ஷியல் ஃபார்மில் இருக்கிறது. அது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால மேனிஃபெஸ்ட் பண்ணணும்.
ஓகே, அது வந்து புலன்களை கட்டுப்படுத்தி அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினா தான் சமதமாக வந்தால் தான் அது நம்ம புரிஞ்சோம். பாப்மானம் பிரஜகாகி ஏனம் ஞானி விஜான நாசனம் கீதையில் கிருஷ்ணன் சொல்றார். இந்த பாப்மானம் காமம் இருக்க ஞான விஜானத்தை அழிச்சுடும் அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கா. கண்ணை மறைச்சிடுமா காமம். அந்த காமத்தினால தான் இவனுக்கு அந்த இருக்கிறதும் தெரியாமல் படுது. அப்போ காம குரோதங்களாக நீக்கிய தூய்மையான மனசுனால தான் சாட்சி சைத்தன்யத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னா கடவுள் வந்து உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா இப்படி கேட்ப தெரியும். அதனால தான் அவங்க பண்ணி சொல்றது சாட்சி. அது வந்து உள்ளே இல்லை வெளியில இல்லை, எங்கே இருக்கிறாரு? சர்வ வியாபி. சுவாமி எங்கே இருக்காரு? அப்போ கூட்டகா உள்ள இருக்கிறாரா? அடுத்தது உபனிஷத்து சர்வ வியாபி. உள்ளன்னு இங்கே தேடாத, எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஈஸ்வரன் தான். சர்வ வியாபி. ஓகே, இதுதான் சர்வ வியாபிக்கு பிரமாணம், நிர்குணத்துக்கு பிரமாணம், சாட்சிக்கு பிரமாணம். இதுதான் இந்த மந்திரம். ஓகே, சர்வபூதேஷு கூட்டகா சர்வ வியாபி. எப்படி இருக்கிறாரு? சர்வபூதானாம் அந்தராத்மா பிரத்யேகாத்மா. ஆவர்த்த சக்ஷுகு. நீ ஐம்புலன்களையும் ஒன்றடக்கி பார்த்தா அதை தெரிஞ்சுக்கலாம். அந்தராத்மா. ஓகே, அப்ப அந்தராத்மானா நான் 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 எல்லாரும் சொல்ற நான் ஒரே பொருள் ஆத்மா, சைத்தன்யம், கான்சியஸ். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும். சர்வபூதானாம் அந்தராத்மா. அப்போ இந்த ஒரே ஆத்மா சர்வபூதேஷு கூட்டகா. அப்போ சர்வபூதானாம் அந்தராத்மா சர்வ வியாபி. அப்பேற்பட்ட ஏக ரூப ஈஸ்வரா, அந்த ஈஸ்வரனை என்னிடமே அறிந்து கொள்ளலாம். சர்வபூதேஷு கூட்டகா. அந்த ஈஸ்வரன் எப்படி கொடுக்குறாரு? அந்த ஈஸ்வரன் அத்தியக்ஷா, கர்ம அத்தியக்ஷா. அத்தியக்ஷ கர்ம பல தாத்தா. என்னுடைய கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்? ஏதாவது வீட்டில் ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ தான் காரணம். என்னது? இங்கே தான் ஒத்துக்க முடியாது நமக்கு. அந்த கர்ம ரகசியம் தெரியுறதே இல்லை. சிலதெல்லாம் இப்போ தெரிஞ்சதே பலருக்கு தெரியறதில்லை. இப்போ செய்கிற தப்பே தெரியறதில்லை. முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச தவறு எப்படி தெரியும்? இதெல்லாம் இந்த அறிவு படித்ததா கர்ம பல தாத்தா ஈஸ்வரன் கொடுக்குறார். அதனால நல்லதுக்கு கெட்டதுக்கு காரணம் எல்லாம் நன்றும் தீதும் பிறர் தர வாரா. உன்னுடைய கர்மம். ஓகே, அதில் அத்தியக்ஷகன்னு என்ன அர்த்தம்னா முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. நீ வந்து ரகசியமாக பண்ணால் கூட தப்பு அவருக்கு தெரியுமா? அதனால் ஒரு விஷயம் மாத்திரம் புரிஞ்சுக்கணும். நீ ரகசியமாக பண்ண முடியாது. ரகசியமாக ஈஸ்வரன் இருப்பார். என்ன, நீ ரகசியமாக ஒன்று கூட பண்ண முடியாது. அத்தியக்ஷகா பார்த்துட்டே இருக்கிறார். புரியுதா? போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருப்போம்? ஹெல்மெட்டெல்லாம் கரெக்டாக போட்டுப்போம். புரியுதுல்ல? அப்படி ஹைவேல போகும்போது ஹெல்மெட்டை கட்டிடுவான். புரியுதா? அங்கே போலீஸ்காரன் வரலாம். ஆனால் அமெரிக்காவில் என்ன பண்ணுவான்? அங்கங்கே இது வச்சுருப்பான், லைட்டு, கேமரா. புரியுதா? ஒரு பையன் இங்கேருந்து போய் வண்டி ஓட்டுனா கண்ணு கட்டிய வரைக்கும் போலீஸ்காரன் இல்லைடா, விட்றா டிராஃபிக் இல்லை எவனு, டக்குன்னு வந்து வண்டி விடுக்கும்போது ஃபைன் 500 ரூபா. சார் எப்படி சார்? ஏன் இவ்வளோ ஸ்பீடாக பண்ண? நான் போல ஓட்டல. எவனு அத்தாரிட்டி இல்லை, கேமரா அத்தாரிட்டி. இது அமெரிக்காவில். ஆனால் நம்ம ரூல் படி என்ன தெரியுமா? கேமரா இது வந்து ஒரு கேமரா சில சமயம் அந்த கேமரா அவுட் ஆகிடும். இந்த கேமரா ஈஸ்வர கேமரால பார்த்துட்டே இருக்கும். புரியுதுல? அது ரெக்கார்டு சித்திரகுப்த கணக்கு பண்ணிகிட்டே இருப்பான். எப்போ சமயம் பார்த்து ஒரு அவுட் பண்ணிடுவான். புரியுதா? எல்லாம் நின்று போயிடும். ஃபேன் நின்று போயிடும், வண்டி நின்று போயிடும், புத்தி நின்று போயிடும், எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். இது இப்போவா உன்னுடைய பூர்வ ஜென்மத்தோட கர்ம அங்கே நிற்க வைக்கும். புரியுதுல? அதனால கர்ம பல தாதா அத்தியக்ஷகா. நெக்ஸ்ட் என்ன? சர்வபூத அதிவாசகா.
இந்த எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறவர் பகவான், கடவுள். அதனால சர்வ ஆதாரகா விஸ்வாதாரகா, அனைத்து உயிர்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிற ஈஸ்வரன் சாட்சி இத்தியர்த்தகா. சாட்சி இருக்காரு, சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி இங்க இருக்கு பாரு, சாட்சி சேதா, சேதயிதா, சேதயித்தன சைத்தன்ய பிரதா. ஓகே, அவர் எப்படி இருக்காரு? ஒவ்வொரு ஓசிலையும் ஆர்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் உயிர் உயிர் தத்துவமாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஓகே, சேத்தானா சிதாபாசகா, சாட்சினா சைத்தன்யம் ஓசி. ஓகே, அப்போ ஓசியும் ஆர்சியாகவும் இருக்கிறார். ஆர்சி ஓசியை ஐக்கியப்படுத்தி இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றது. தேர்ஃபோர் அந்த பிரம்மன் எப்படிப்பட்டவர்? அதை கொண்டு வந்து முடியும் அப்படியே பின்னி பிணைஞ்சு போறது பாருங்க. சகுண ஈஸ்வரா எங்க வருது, நிர்குண ஈஸ்வரா. இது ரொம்ப அறிவோட நீ உட்காந்து இந்த பகல் வேலையில் இப்போ பண்ண முடியாது. நீ வீட்டில் தனியாக போய் இதெல்லாம் வந்து சகுண ஈஸ்வரா வருதா, இந்த பக்கம் டபால்னு வந்து நிர்குண ஈஸ்வரா வந்துடும் திடீர்னு. நிர்குணஹா. ஓகே, சஜாத்திய விசாத்திய ஸ்வகத பேத ரகித கேவலஹா. தமிழ் கேவலம் இல்லை, சம்ஸ்கிருத கேவலம். அவர் ஒண்டியா இருக்கார். புரியுதா? நிர்குணஹா. ஓகே, அப்ப நிர்குணன்றது பிரமாணம் இங்க இருக்கிறது. பிரம்மன் நிர்குணம். ஓகே, 1வது அத்தியாயத்தில் 10வது மந்திரத்தில் என்ன சொன்னோம்? விஸ்வமாயா நிவர்த்திகி. மாயா கூட பாத்தியம், நீக்க முடியும். 1வது அத்தியாயத்தில் 12வது மந்திரம் என்ன? ஏதத்து சர்வம் திரிவிதம் பிரம்ம புரோக்தம். ஓகே, 3த்தையும் டிஸ்மிஸ். ஜீவ பிரம்ம ஜீவ ஈஸ்வர ஜகத்து திரிவிதம் நீக்கினது எதுவோ அது பிரம்மன் சொல்லுச்சு. அந்த பிரம்மன் நிர்குணம். இங்க கனெக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? இதான் வேதாந்த முரசு. புரியுதா? அப்போ பிரம்ம புரோக்தம் விஸ்வமாயா நிவர்த்திக்கு நிர்குணஸ்வரூபம் கேவலாக, அது மாத்திரம்தான் இருக்கிறது அப்படி சொல்றது. அப்போ பிரம்மன் மாத்திரமே இருக்கிறது, கேவலகா அந்த நிர்குண பிரம்மன். இப்படி நீ புரிஞ்சுட்டேன்னா இந்த பிரம்மனை நீ சரியா புரிஞ்சுட்டது அர்த்தம். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும்? பிரம்மன் நிர்குணம், ஸ்ருதி பிரமாணம். இந்த ஸ்ருதி மேல நீ வந்து ஸ்ரத்தா வந்துடுத்துனா ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இப்படிதான் எங்க ஸ்ரத்த வருதா டக்குன்னு இதுதான் ஸ்ருதி. ஸ்ருதி சொல்றது இப்ப கண்ணுல பாக்குறேன், இது மஞ்சள் கலர், தங்க கோல்டு கலர். இது வந்து ப்ளூ கலர் சொன்னா ஒத்துப்பீங்களோ? இது ப்ளூ கலர் பாரு, நெவர். ஏன் ஒத்துக்கிறது இல்லை? கண்ணு பிரமாணம். அது போல ஸ்ருதி பிரமாணம் அங்க மாத்திரம் நமக்கு ஒத்துக்க முடியல. ஸ்ருதி பிரமாணம்னா கண்ணுக்கு வரமாட்டதுக்கு, அது வரமாட்டது. அங்கதான் சங்கரர் சொன்னார் சாஸ்திர பிரமாணம். ஈஸ்வரன் அறியறது சாஸ்திர பிரமாணம். உன்னுடைய 5 பிரத்யக்ஷ பிரமாணமும் அனுமான பிரமாணமும் வராது. அப்போ ஸ்ருதி பிரமாணம் வரணும்னா ஸ்ருதியில ஸ்ரத்த இருந்தா தான். அப்போ ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். புரியுதா? எப்படி உன் கண்ணில் ஸ்ரத்த நேச்சுரலாக இருக்கிறதோ அது போல் ஸ்ருதியில் நேச்சுரலாக வந்தால் தான் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அது ஆகும். புரியுதா? அது வரத்துக்கு அந்த 4 hours ஒர்க் பண்ணணும். புரியுதா? இப்போ உனக்கு வேணும்னா பண்ணு, இல்லைன்னா விட்டுடு. இதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம் பிரம்ம ஏவ. இந்த உலகம் என்பது பிரம்மனாகவே இருக்கிறது. சதேவ சோமிய இதமக்ரே ஆசி. இந்த பிரம்மன் தவிர வேற ஒன்றும் இல்லை, இல்லவே இல்லை அப்படி சொல்றது. ஓகே, அப்புறம் 12வது மந்திரத்தை நமக்கு வந்து உபனிஷத்து என்ன சொல்றது? 12வது ஏகோ வசி நிஷ்கிரியானாம் பகூனாம் ஏகம் பீஜம் பகுதா யக் கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராஹாம் தேஷாம் சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம். இது ரொம்ப சிம்பிள் மந்திரம். ஏன்னா கட்டோபனிஷத்தில் 2:2:12 சேம் மந்திரம். ஓகே, அதனால இங்கே விளக்கம் சொல்ல வேண்டாம், அப்படியே டக்குன்னு புரிஞ்சுட்டா நீங்கள் கட்டோபனிஷத்தில் 2 ரெஃபர்சன் அதை பார்த்துக்கணும். அங்கே போய் அதுதான் டைம் சேவ் ஆகும். அதனால் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்கெட் மந்திரம், இம்பார்ட்டண்ட் மந்திரம். ஏன்னா இதில் வந்து முதல் 2 வரி வந்து பரமாத்மாவோட லட்சணம் சொல்கிறது. ஓகே, 3வது வரி வந்து ஜீவ பிரம்மத்தை ஐக்கியப்படுத்துறது. 4வது வரி வந்து ஈஸ்வரனால பலன் பிரயோஜனத்தை பற்றி சொல்கிறது. ஃபுல் பேக்கெட்.
ஈஸ்வர ஸ்வரூபம், பிரம்ம ஐக்கியம், ஞானம், அதுக்கப்புறம் ஈஸ்வர பலன், ஞான பலன் எல்லாத்தையும் சொல்லுது. ஏக வசி, ஏகே வசி ஹி அப்படின்னா, வசினா அவர் இண்டிகேஷன், வசி இண்டிகேஷன் ஸ்வதந்திரஹா, அவர் இண்டிபெண்ட். புரியுதா? அவர் யாருக்கு கட்டுக்கு அடங்க முடியும்? உனக்குலாம் கட்டு அடங்க முடியாது. புரியுதா? ஏக வசி ஹி. ஓகே, அதனால இது மாயா எப்படிப்பட்டது? மாயா பரதந்திரஹா. பகவான் எப்படிப்பட்டவர்? ஸ்வதந்திரஹா. புரியுதா? அப்படி நிஷ்கிரியானாம் பகூனாம். ஓகே, ஒரு மாய ஸ்வரூப ஈஸ்வரா சேத்தனமாக அச்சேதனமாக பலதாக தோன்றுகிறது. ஒரே ஈஸ்வரா பலதாக சேத்தனமாகவும் அச்சேதனமாகவும் தோன்றுகிறது. இந்த தோன்றுகிறதுன்றது இம்பார்ட்டன்ட், அப்பியரன்ஸ். ஓகே, அப்படி தோன்றுகிறது. ஸோ ஏக பீஜம் நிஷ்கிரியான பகூனாம், ஒரே ஒரு மாயை தான் பலதா தோன்றது. யக ஏகா பகுதா கரோதி. அப்போ ஒரு ஈஸ்வரா மாயையை கொண்டு பலதாக தோற்றுவிக்கிறார். ஓகே, அப்போ ஆனா இந்த உயிர் உள்ளதும் உயிரற்றதும் ரெண்டுமே ஜடம். இது ஒரு ப்ராப்ளம். உயிர் உள்ளது சாதாரணமாக நம்ம என்ன நினச்சிப்போம்? சேதனம் வச்சுப்போம். ஓகே, சைத்தன்யம்னு. ஸோ எது ஒன்று மூவ் ஆகிறதோ அதனால அது ஜடம். ஜடம் தான் மூவ் ஆக முடியும். சைத்தன்யம் ஒரு நாளும் மூவ் ஆகாது. ஆல் மூவபிள். மொபைல் இப்போ லேட்டஸ்ட்டு. ஓகே, ஆல் மொபைல் ஜடம்னு அர்த்தம். ஓகே, ஜடம். ஓகே, அப்போ ஜடமா இருக்கிறது என்ன? பொம்மை. ஜடமா இருக்கிறது என்னது? பொம்மை. நானும் பொம்மை, நீயும் பொம்மை. நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. இது பொம்மைக்கு என்ன? பொம்மலாட்டம் தான். புரியுதா? அது போய் பெருசாக ஆடக்கூடாது. பொம்மலாட்டத்தை கண்டு ரசி, சத்தியமாக நினைக்காது. நீ சொல்றதெல்லாம் என்னன்னா, ரசிச்சுக்கோ, என்கரேஜ் பண்ணிக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ, சத்தியம் மாத்திரம் உள்ள போயிடாது. அது புரியாத. உன்னை எது சத்தியமாக நினைக்கிறேனோ அதில் தான் நான் சந்தோஷப்படுறேன்னு நினைப்பேன். புரியுதா? அது தப்பு. அது புரியுதா? நீ சந்தோஷப்படுறதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே, ஆனால் சந்தோஷத்தை நிறுத்திக்காது, சந்தோஷப்படு. ஓகே, இருக்கிற வரைக்கும் ஜாய். ஓகே, அப்போ அது போயிடுச்சுன்னா உனக்கு துக்கம் வராது. அதுதான் பொய்ன்னு எனக்கு தெரியுமே. புரியுதுல? இருக்கிற வரைக்கும் லாபம், அவ்வளோதான். அதனால் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் ஆல்சோ ஜடம். ஆர்சி முக்கியமாக சேதனமாக தோன்றும். இதில் ஆர்சி இருக்கிறதுனால, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் இருக்கிறதுனால சேதனமாக உயிரோட்டமாக இருக்கிறது. புரியுதா? அதனால் நிஷ்கிரியம் அப்படி சொன்னால் ஜட பதார்த்தம். நிஷ்கிரியானாம் ஜடானாம் அச்சேதனானாம் பகூனாம் ஏக்கம் பீஜம். இப்படி அச்சேதனமாக இருக்கிறது பலதாக உள்ளது. ஆனால் ஏக்க பீஜம், ஒரு மாயையே இத்தனை அப்படி ஜிகினா பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? ஓகே, நேற்று பேப்பரில் அந்த வெயில் அடித்த 104 டிகிரியா சென்னையில் வெயில்? 104 என்ன? 104 தானே? 104 டிகிரி. அந்த வெயில் வரும்போது பேப்பர் பார்க்கணும். அதில் காரெல்லாம் போகிறது தகதுன்னு இது தண்ணி இருக்கிற மாதிரியே போட்டிருக்கான். இதோ பாருங்கள், காணல் நீர் போட்டோ பிடிச்சிப்போம். திஸ் இஸ் காணல் நீர் அப்படின்னு ஒரு இதுதான். இது உண்மையான வாட்டர் இல்லை, ஆனால் ஜனங்கள் தகித்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் அப்படின்னு போட்டு. பகூனாம் ஏக்கம் பீஜம். ஓகே, அதனால இது ஏக்க பீஜம்பா. ஸோ பகவான் பிரம்மன் மாயையை தன்னுடைய வச்சுண்டு தந்தையாகவும் தாயாகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். புரியுதா? மம யோனிர் மகத் பிரம்ம அஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் தாசாம் பிரம்ம மகத் யோனிகி அகம் பீஜ பிரதப்பிதா. நானே இந்த எல்லா குழந்தைகளுக்கு நானே தாய் தந்தையாக இருக்கிறேன். எப்படி ஆம்பளை ஒரே ஆளு தாய் தந்தையாக இருக்கும்? மாயை வைத்துக்கொண்டு அவர் இதெல்லாம் படைத்தார். அவர் தான் பிதா. பிதாவுக்கு பிதா கிடையாது. ஓகே, அதனால கர்த்தர் இங்க பிதாவே சொல்லும் போது என்ன அர்த்தம்? ஈஸ்வரனேன்னு அர்த்தம். நல்லா தான் கரெக்டாக தான் சொல்றாரு. அதனால யூனிவர்சல் பேரண்ட் பிரம்மன் மாயா. ஓகே,
யூனிவர்சலுடைய பேரண்ட் யாரு? மாயா. யூனிவர்சலுடைய கிராண்ட் பேரண்ட் யாரு? ஈஸ்வரா. அவர் தான் பேரண்ட், அவர் தான் பெற்றோர், அவர் தான் தாத்தா பாட்டியாவும் இருக்கிறார் அப்படின்னு உறுதிப்படுத்தி சொல்றாரு. இதுக்கு எனக்கு மேல ஒண்ணு கிடையாது சொல்றாரு. படைக்கப்பட்டது அனைத்தும் ஈஸ்வரா தோற்றம், பகுனாம் ஏகம் பீஜா. டெக்னிக்கலா சொல்றேன்னா ஈஸ்வரா ஜகத் காரணம் இத்யர்த்தா. அது சரி, இந்த கதைலாம் எதுக்கு சொல்றீங்க? என்னத்துக்குன்னா ஏக காரண விஞ்ஞானம் மோக்ஷம் பவதி. ஏக காரண விஞ்ஞானேன மோக்ஷம் பவதி, காரிய ஞானேன மோக்ஷம் ந பவதி. அதனால சைட் டாபிக் என்னன்னா, ஒரு காரணம்னா 4 விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு காரணம் சொன்னா 4 விதமான விஷயம் இருக்கணும். என்னென்ன அப்படின்னா, அந்த காரணம் ஏக்கமா இருக்கணும். ஏக்க, சார, நித்திய, சத்திய. இப்போ உதாரணத்துக்கு தங்கம் எடுத்துக்கலாம். தங்கம் ஏக்க காரணம். எல்லா நகைகளுக்கும் ஏக்க காரணம் என்ன? தங்கம். ஓகே, ஒரே ஒரு காரணம். ஓகே, என் நகை போட்டிருக்கேன் ஆர்னமெண்ட், அது பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஏக்கம் தங்கம். ஓகே, அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன? இந்த நகையோட சப்ஸ்டன்ட் என்ன? கோல்டு, சாரம். அதனுடைய சாரம் கோல்டு. புரியுதா? இப்போ நகை என்பது என்ன? நாமரூபம். நகை என்பது என்ன? நாமரூபம். அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன? கோல்டு. புரியுதா? ஓகே, சாரம். தங்கமே இதுல நகை பர்மனண்டா, தங்கம் பர்மனண்டா? தங்கம் தான் பர்மனண்ட், நித்தியம். ஓகே, நகை மாறக்கூடியது, மாத்தலாம். ஓகே, அதனால நகை மாறக்கூடியது, தங்கம் மாறாதது, நித்தியம். இப்போ தங்கம், தங்கம் காரணமேவ சத்தியம். நகை சத்தியம் கிடையாது, கோல்டேவ சத்தியம். புரியுதுல? அப்போ ஏக்கஹா, சாரஹா, நித்யஹா அண்ட் காரணஹா. காரணம் ஏவ செக்யூரிட்டி. அதனால நீங்க போகும்போது தங்கத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க, நகையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க. நாமரூப செக்யூரிட்டி கிடையாது. காரணம் எதுவோ அதுதான் செக்யூரிட்டி. புரியுதா? அப்போ இதுதான் விதி, ரூல். புரியுதா? அப்போ அநேக, அச்சார, அனித்ய, அசத்திய வேர்ல்ட் இஸ் நாட் செக்யூரிட்டி. புரியுதுல எங்க கொண்டு வரோன்னு? அப்ப இந்த உலகம் எனக்கு மன நிறைவை கொடுக்குன்னு எதிர்பார்த்தேன்னா மொத்தமா ஏமாந்து போயிட்டாங்க. ஒரு 10 லட்சம் முதல் போட்டு ஏமாந்து போயிட்டான்னா எப்படி இருப்பான்? அந்த மாதிரி மனுஷ பிறவி கொடுத்து இந்த உலகத்துல மன நிறைவை எதிர்பார்த்தேன்னா ஃபில்டர் இடியட். புரியுதுல? அது அப்படி சொன்ன புரியாது. வடிகட்டின முட்டாள். இந்த உலகம் எனக்கு சுகம் கொடுக்கும், செக்யூரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா அது போல ஒரு தப்பான விஷயம் வேற எதுவும் கிடையாது. மிஸ்டேக். புரியுதா? நீ எவ்வளோ பேர் ஒரு 60-70 ஆணவங்களை போய் விசாரிச்சுப்பாரு, சுகம் கண்டையான்னு. என்னத்த சுகம் போ அப்படின்னு. அதான் உனக்கு நல்ல ஆளு தோலுமா பையன் பொண்ணுலாம் வளர்ந்துருக்கா, அப்புறம் என்ன? அதனால தான் துக்கம். ஓகே, அப்போ இந்த காரிய உலகம் யூஸ்லெஸ்ஸா? நோ நோ நோ. யார் சொன்ன யூஸ்லெஸ்? யார் சொன்ன யூஸ்? புரியுதா? யூஸ்லெஸ் உலகத்தில் எதுவுமே கிடையாது. யூஸ் எதுக்கு? யூஸ் ஜாய் பண்ணிக்கோ, செக்யூரிட்டி கொடுக்காது. நீ ஒரே கன்ஃபியூஸ் பண்றல. செக்யூரிட்டி தானே ஜாய். சும்மா ஃபன். இப்போ சினிமா பார்க்குற அதுன்னா சத்தியமா அது சும்மா ஒரு 3 மணி நேரம் காசு கொடுத்துட்டு அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டு அப்புறம் தலைவலி மூக்கு வலியெல்லாம் வச்சுட்டு வரும். அது ஜாய். புரியுதா? அது ரசிக்கலாம். ரசிக்க தெரிஞ்ச மானே நீ ரசி. ஆனா அது அதனால அப்படி ஒரு தாளம் பண்ணலாம், உத்தம புத்திரன் மாதிரி. அதனால இது ஃபீச்சர்ஸ் நீ என்ன பண்ணணும்னா, பிடிச்சாலும் புளியும் கொம்பா பிடிக்கணும். புரியுதா? ஈஸ்வரன் பிடிச்சிக்கோன்னு. எதுக்கு உலகத்தில் இருக்கிறத மாயா ஸ்வரூபத்தில் இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேன்னு? அதெல்லாம் எங்க இருந்தாலும் கீழே அவுத்தும். அது முருங்கை கொம்பை பிடிச்ச மாதிரி இருக்கும், தொப்பு கட்டிக்கிட்டு விடுவேன். அதனால பிடிச்சா புளியும் கூட. யாரை பிடிக்கணும்?
ஈஸ்வரனை பிடிச்சிக்கோ, கப்பால்னு பிடிச்சிக்கோ. அது யார் பிடிப்பான்? ஏ தீரா, தீரன். கடோபனிஷத்து கச்சித் தீரகா சொல்லு, விவேகினகா தம் அனுபஷ்யதி. கச்சித் தீரகா பிரத்யேகாத்மா ஐக்ஷத்தை அங்கே சொன்னார். அணுனா என்ன? ஸோ அணுனா வினு, எங்கள் ஆத்து வினு சொல்லலையா, அணு சொல்லலைங்க. அணுனா குரு வேதாந்த வாக்கிய விசாரா அனுபஷ்யதி, தம் அனுபஷ்யதி. ஸோ இதில் ரொம்ப உலகத்தில் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் வந்து சயின்ஸு. அவன் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கான். அனுபஷ்யதி வேதாந்த வாக்கிய விசாரத்துக்கு வரணும். புரியுதா? குரு வேதாந்த வாக்கியம். முதல்ல நீ ஒரு இந்த வேதாந்த தெரிஞ்ச ஆள் கண்டுபிடிச்சு அவன் பார்க்கறதா டிப்டாப்பாக டையெல்லாம் கட்டிருக்க மாட்டான். அவங்ககிட்ட உட்காந்து நீ படிக்கணும். இப்போ ஒரு 4 வருஷம் உனக்கு ஒன்றுமே புரியாது. அப்படி புரிஞ்சு அவன் தான் சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் இது ஒன்றுத்து கூட ஒத்துக்க மாட்டான். புரியுதா? போடா அப்படின்ட்டு. எம் தியரின்னு ஒரு தியரி இருக்கு. ஓகே, அது குழப்பத்தோட உச்ச சிகரம் அது. ஓகே, தி வேர்ல்டு இஸ் மிஸ்டரி அப்படி வேணா சொல்லலாம். எம் தியரியை மிஸ்டரி தியரி வேணா சொல்லலாம். ஆனால் மெம்பரின் தியரியில் ஒரு பேர் இருக்கு அதுக்கு. காஸ்மாலஜி இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, இன்னொரு டைப்பு இருக்கிறது, அது குவாண்டம் சயின்ஸு. அது ஒன்று மைக்ரோ லெவல், இன்னொன்று மேக்ரோ லெவல் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே தப்பு தான். பாவம், இவன் கிட்டக்க போய் இப்படியே பார்த்துருந்தாலும் போச்சு. மேலே போயிட்டு ஸ்டாருக்கு மேலே தாண்டி போனாலும் அவன் கண்டுபிடிக்க முடியாது. நேராக இந்த மாதிரி கிளாஸுக்கு உட்காந்தா தான் முடியும். சான்ஸ் இருக்கு. அப்போ வேர் இஸ் தட் காரணம்? அது இது காரணம் அல்ல. காரணம் எக்ஸிஸ்ட் இன் தி காரியம் இட்செல்ஃப். எங்க தேடின்னு இருக்கியோ அதுக்குள்ளதான் காரணம் ஒளிஞ்சிருக்கு. காரியத்துல தான் காரணம் இருக்கு. நகைக்குள்ளதான் தங்கம் ஒளிஞ்சிருக்கிறது. புரியுதுல? தங்கத்தை தட்டுறது நகையே இல்லை. இப்படி வச்சுட்டு தங்கம் எங்கே, தங்கம் எங்கே அப்படின்னா தங்கம் தங்கம் என் அங்கங்கெங்கும் அப்படின்னு. அதனால நான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு பூமி எங்கடா போறேன்னு இந்த பூமி கும்பிட்றேன் சாமி, அதுக்காக தேடின்னு போறேன். டே நீ நிற்கிறதாண்டா பூமி, அப்படியே நமஸ்காரம் பண்ண. புரியுதுல்ல? அப்போ காரியத்துல தான் காரணம் இருக்கு, காரணத்துல தான் காரியம் இருக்கு. ரெண்டு வேற வேற இல்லை. ஓகே, காரணம் வித்தின் த காரியம் ஏவ, அப்படி சம்ஜாய், அது புரிஞ்சுக்கோ. தேர்ஃபோர் ஆத்மஸ்தம் அனுபஷ்யதி, ஆத்மஸ்தம் அனுபஷ்யதி. உங்ககிட்டயே உன்னை புரிஞ்சுக்கோ, இந்த சரீரத்திலே ஆத்ம சைத்தன்யத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது. தேர்ஃபோர் மனசோ மனயத்து, பிராணஸ்ய பிராணஹா, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரஹா. கண்ணோட கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். கண்ணுக்கு கண்ணா இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம், காதுக்கு காதா இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம். அப்ப அந்த புலன்களுக்கும் புலனாக இருக்கிறது எது? ஜோதிஷாம் ஜோதிகி, சத்திய சத்தியம். இது சத்தியம். இந்த பிரத்யக்ஷம் இருக்கலாம் சத்தியம். அந்த சத்தியத்தினுடைய சத்தியம் எதுவோ அது ஆத்மா. அப்படி புரிஞ்சுக்கோ. சிவம் ஞாத்வா அத்தியந்த சாந்திம் ஏதி. சேம் பாயிண்ட் தான் இங்க. ந இதரேஷாம், வேற எதுனாலே முடியாது. ஏற்கனவே சொல்றது ஏதத் விதுகு அமிர்தா தே பவந்தி அத இதர துக்கம் ஏவ அபியந்தி. நீ இதை விட்டுட்டீங்கன்னா உனக்கு துக்கம் தான், இதை பிடிச்சிக்கினா சுகம் அப்படி சொல்றது. அகம் வேத்த அப்படி சொன்னாரு. புரியுதா? அதெல்லாம் தேர்ஃபோர் ந இதரேஷாம். ந இதரேஷனா வேற வழியில கண்டுபிடிக்காத, சயின்ஸ்னால கண்டுபிடிக்காத, நேச்சுரல்னால கண்டுபிடிக்காத. ஏற்கனவே ஒரு 7 ஐட்டம் சொல்லிருக்காருல்ல, அதில் ந இதரேஷாம் இங்க உபசம்ஹாரம் பண்றார். புரியுதா? அப்போ பிரம்மஸ்வரூபம் ஆனந்தம், அயமாத்ம பிரம்மஸ்வரூபம், நான் தான் அந்த ஆத்மா கண்டுபிடிச்சிக்கோ அப்படி சொல்லுங்க. அப்போ தைத்திரிய உபனிஷத்து ஆனந்தோ பிரம்ம துவ்யதானா ஆனந்தா தேவ கல்விமானி பூதா ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தியபி சம்பிஷந்தி. அப்ப ஆனந்தம் அடையிறது இல்லப்பா, அது நீனு புரிஞ்சுக்கணும். புரியுதா? எங்கேயாவது புரியுறதுன்னா ஆனந்த டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். அது நீனு புரிஞ்சுட்டா தான்
அது ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி டீ குடிச்சிட்டு வருவாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.